நான் இளங்கலை பட்டம் படித்தேன். அப்புறம் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுக்கின்னு ஊழியத்தில் ஆண்டவர் அழைச்சி ஊழியம் செஞ்சுன்னு இருக்கோம். நாயுடுகுப்பம் பகுதியில் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எங்கள் 2 மச்சான் இருக்காங்க. ஒருத்தர் மூத்தவர், இன்னொருத்தர் இளையவர். அவங்க 2 பேரும் வந்து பைபிள் கிளாஸ் போயிருக்காங்க. பைபிள் கிளாஸ் படிக்கிறாங்க. எனக்கு அப்போ ஒரு வாஞ்சையா இருக்கும். நம்மளும் வந்து பைபிள் கிளாஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும். எங்கள் இளைய மச்சான் நான் ஒரு சின்ன ஆபீஸ் ஒன்று வச்சுக்கின்னு நடத்தின்னு இருக்கேன். அதில் வந்து உட்காந்து எந்த நேரமும் பைபிள் படிச்சுன்னு இருப்பார். பக்கம் பக்கமாக எழுதுவார். நான் நினைக்கிறது உண்டு, இவர் எதுக்காக இதெல்லாம் எழுதுறாரு, இவருக்கு வேறு வேலை இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே ஓடும். அப்புறம் நம்ம உலக பிரகாரமான படிச்சிருக்கோம். ஒரு பிடிஹெச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை அங்குள்ளே இருந்தது. ஏன்னா ஊழியம் செய்கிறோம், கடவுளுக்காக ஊழியம் செய்ய சொல்லியும் அதுவும் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் நினச்சேன். அவர் பக்கம் பக்கமாக எழுதுவார். நிறைய நோட்டுங்க எழுதியிருக்காரு, ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து எனக்கும் வந்து ஒரு வாஞ்சியாக இருந்தது. அப்படியா கூட இந்த சத்திய வேத ஆராய்ச்சி சாலையில் இந்த பிடிஹெச் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக கோடான கோடி நன்றியை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் முதல்ல வந்து எஸ்ஆர் கேட்டில் மணியன் பிரதர் கிட்ட படிச்சுட்டு இருந்தோம் பைபிள் கிளாஸ் பற்றி. அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் கருணாகரன் ஐயா. அவர் தான் எங்களை வந்து கும்மிடிப்பேட்டை பாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காருமா, அவர் நல்லா நடத்துகிறார் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்லாம் கிடச்சிது. கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, என்ன பார்த்தா எல்லாம் திருஷ்டி சுத்த மாட்டுறாங்க, பூசணிக்காய் உடைக்க மாட்டுறாங்க. என்ன பார்த்தாவே எல்லாம் பைபிள் கிளாஸ்க்கு அவங்க போகிறாங்க, பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டு கொண்டிருக்கேன். இன்னும் இந்த கிளாஸ் மூலயமா அநேக ஆத்மாக்களுக்கு ஆதாயம் பண்ணுறதுக்காக நான் உழைக்கணும். பரம்பரையாக ஆர்சி கிறிஸ்டின்னு இது வரைக்கும் யாரும் எங்கள் தெருவில் கூட யாரும் படித்ததில்ல, எங்கள் சபையிலையும் யாரும் பைபிள் கிளாஸ் படித்ததில்ல. முறையாக நான் சேர்ந்தேன், படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நான் நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். இப்போ சின்ன சின்ன டவுட்டுனா கூட ரெஜினாக்காவை கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்சியில் இருக்கிறவங்களே பைபிள் ஸ்டடியில் நிறைய வருஷம் இருந்தவங்க கூட வந்து ஏதாச்சும் டவுட்டு கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தியிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 2 வருட காலமாய் தேவ சகாயா மூலயமா பைபிள் கிளாஸ் வந்து படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். படித்ததுனால வேத வசனம் நல்லா புரியுது. அவர் கற்றுக் கொடுத்து மைய வார்த்தை, மைய செய்தி, மைய ஜெபம், மைய வசனம்லாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் உதவி செய்தார். வந்து படிப்பேன், பைபிள் கிளாஸ் படிப்பேன்னு கூட எதிர்பார்க்கல. கர்த்தர் நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.